ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசல்ட்டு வித் ஒன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பாருங்கள். எஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் நமக்கு தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னா எஸ் டாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஸ் டாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் டாட் ஸ்கொயர். இது எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி எஸ் டாட் தெரியும். ஸ்கொயரிங் ஆன் போர்ட் சைன்னு சொல்லும் போது இது எஸ் டாட் ஸ்கொயரும் போது இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆகி ரிமைனிங் எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் டாட் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதை நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஎஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும்னா டிஎஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு dx ஸ்கொயர் ப்ளஸ் dy ஸ்கொயர் ப்ளஸ் dz ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த ரெண்டு ரிசல்ட் இது ரெண்டும் வந்து பின்னாடி ப்ராப்ளமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்கள். தி ஆர்க் லென்த் ஃப்ரம் யூ நாட் டு யூ இஸ் இப்படி கேட்டாங்கன்னா தர் ஆர்க் லென்த் ஃப்ரம் யூ நாட் டு யூ நாட் டு யூவில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா எஸ் ஆஃப் யூ மைனஸ் எஸ் ஆஃப் யூ நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ நாட் டு யூ மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் ஆஃப் யூ இன்ட்டு டியூ. சரிங்களா? ஸோ ஆர்க் லென்த் வந்து யூ நாட்லேருந்து யூ வரைக்கும் போச்சு அப்படின்னா அதோட ஆர்க் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா யூசிங் திஸ் ஃபார்முலா. இங்கே வந்து ஈக்குவல் வராது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வரும். அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தி ஆர்க் லென்த் ஆஃப் அ கர்வ் இஸ் இன்வேரியண்ட் அண்டர் பாராமெட்ரிக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா யூஸ் திஸ் இன்டெக்ரல் a to b மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் du இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் a டு பை ஆஃப் b மாடலஸ் ஆஃப் ஆர் டாட் dt. ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதாவது இன்வேரியண்ட் மீன்ஸ் டஸ் நாட் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரிசல்ட் பார்ப்போம். த லென்த் அல்லது பிச், லென்த்துன்னு சொல்லுவாங்க இல்லை பிச்சுன்னு கூட சொல்லலாம், ஆஃப் ஒன் கம்ப்ளீட் டர்ன் ஆஃப் த ஹெலிக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ ஹெலிக்ஸோட ஒன் கம்ப்ளீட் டர்னுக்கு லென்த்து கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் இஸ் 2πc. ஓகேவா? ஸோ த லென்த் ஆர் பிச் ஆஃப் ஒன் கம்ப்ளீட் டர்ன் ஆஃப் த ஹெலிக்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இஸ் 2πc. அதே இது தி ஆர்க் லென்த் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் ஈக்குவல் டு சியூ. இங்கே சி வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ பாயிண்ட் வந்து ஜீரோ டு எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஏ வரைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரிசல்ட் பாருங்கள். த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹெலிக்ஸ் வித் எஸ்ஸில் இருக்கான். சரியா? த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹெலிக்ஸ் வித் இதில் இருக்குது எஸ்எஸ் அப்படின்னா அதோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஆர் வெக்டார் எஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் எஸ் பை சி கமா ஏ சைன் எஸ் பை சி கமா பி எஸ் பை சி. ஸோ இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒன் கம்ப்ளீட் டர்ன் ஆஃப் த ஹெலிக்ஸ்ன்னு கேட்டால் 2πcன்னு எழுதணும். ஸோ லென்த் ஆஃப் த ஒன் கம்ப்ளீட் டர்ன் ஆஃப் த ஹெலிக்ஸ்ன்னு கேட்டால் 2πc. அதுவே ஆர்க் லென்த் கேட்டாங்க அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு சியூ. அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த ஹெலிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர் வெக்டார் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் எஸ் பை சி கமா ஏ சைன் எஸ் பை சி கமா பி எஸ் பை சி. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கர்வ் given the intersection of the surfaces x square by a square minus y square divided by b square is equal to 1. இதில் x is equal to a cos h z by a from the point a, 0, 0 to the point x, y, z. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் x, y, z கொடுத்துருந்தாங்கன்னா யூஸிங் திஸ் கார்ட்டீசியன் ஃபார்முலா s equal to integral a to u root of x dot square plus y dot square plus z dot square டாட் டியூ. ஓகே, இது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட் எழுதிக்கலாம். இது வந்து ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஹச்யூ அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சைன் ஹச்யூ இசட் ஈக்குவல் டு ஏயூ. இதை நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனால் எக்ஸ் ஒய் இசட் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம சம் செய்ய போகிறோம். எக்ஸ் ஒய் இசட் தெரிஞ்ச பிறகு இதை அதாவது இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் டாட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம், ஒய் டாட் கண்டுபிடிக்கிறோம், இஜட் டாட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸ் டாட்னும் போது இங்கே வந்து ஏ அப்படியே தான் இருக்கும். காஸ் ஹச் என்ன ஆயிரும் அப்படின்னா சைன் ஹச்யூ ஆயிரும். சரிங்களா? இங்கே மைனஸ் காஸ் வந்து மைனஸ் சைனாக வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஹைப்ரோபோலிக் ஃபங்க்ஷனால் இங்கே வந்து மைனஸ் சைன் வராது, ப்ளஸ் சைன் ஹச்யூ தான் வரும். நெக்ஸ்ட்டு ஒய் டாட்னும் போது பி இங்கே சைன் ஹச்யூ இருக்குது. சைன் ஹச்யூ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும்? ஹாஸ் ஹச்யூன்னு வரும். இங்கே ஏயூ இருக்குது. இஜட் டாட்ஸ் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒன்று. ஸோ ஆன்சர் இஸ் சி. இப்போ எக்ஸ் டாட் ஒய் டாட் இஜட் டாட் கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி வரும்? ஏ ஸ்கொயர் சைன் ஹச் ஸ்கொயர் யூ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹாஸ் ஹச் ஸ்கொயர் யூ ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏ ஸ்கொயர் சைன் ஹச் ஸ்கொயர் யூ இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதை மட்டும் நம்ம எடுக்கிறோம். இதுலேருந்து ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் ஹச் ஸ்கொயர் யூ இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ அதான் 1 + sin h ஸ்கொயர் யூன்னு எழுதியிருக்கோம், ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஹச் ஸ்கொயர் யூ. இப்போ இந்த 1 + sin h ஸ்கொயர் யூ ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் படி நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா காஸ் ஹச் ஸ்கொயர் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். பக்கத்தில் ப்ராக்கெட் எழுதி வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. 1 + sin h ஸ்கொயர் யூன்றது cos h ஸ்கொயர் யூ. ஓகே. நெக்ஸ்ட்டு b² cos h ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க. இதில் எது காமனாக இருக்குது, cos h ஸ்கொயர் யூ காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்தாச்சு. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, a² + b². ஓகே, எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்போ x² + y² + z² கண்டுபிடிச்சாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இன்டெக்ரல் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது இதுக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ ரூட்டுக்குள்ளே தானே எழுதணும். ஸோ ரூட்டுக்குள்ளே a² + b² இன்ட்டு cos h ஸ்கொயர் யூ du. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆகி cos h ஸ்கொயருன்றது cos h யூவாக மாறிடும். இந்த ரூட் ஆஃப் a² + b² அப்படியே தான் இருக்கும். டாட் du. நெக்ஸ்ட்டு ரூட் ஆஃப் a² + b² வந்து வெளியே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்டெக்ரல் a to u cos h u du. இப்போ cos h இப்போ இன்டெக்ரல் பண்ண போகிறோம். எப்படி cos h u இன்டெக்ரல் பண்ணும்போது நமக்கு sin h u கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் த பாயிண்ட் a to u. ஓகேங்களா. இப்போ sin h u நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த sin h u இருக்கு இல்லையா, இந்த sin h ரூட் ஆஃப் a² + b². sin h u ஆல்ரெடி நல்லாவே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா y = b sin h u அப்படி தான் நம்ம எடுத்திருப்போம். y = b sin h uன்னு சொல்லிட்டு எடுத்திருப்போம் இந்த இடத்துல. ஸோ இதுலேருந்து sin h u மட்டும் எடுப்போம். ஓகேங்களா. இப்போ sin h uன்னு எடுத்தோன்னா என்ன ஆன்சர் வரும், b இந்த பக்கம் கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ y/b = sin h u. ஓகே. ஸோ s of u = ரூட் ஆஃப் a² + b². s of u = ரூட் ஆஃப் a² + b². sin h க்கு பதிலாக நம்ம வந்து y/b அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் ரூட் ஆஃப் a² + b² இன்ட்டு y/b. That is the answer. Okay. Thank you. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.